பக்தர்கள் அசைகிறார்கள். இன்னும் பக்தர்களை அசைக்கின்ற தெய்வம் ஆடி வரப்போகின்றது என்ற உணர்வு அந்த சன்னிதானத்தின் உள்ளே இருந்து வருகின்ற அந்த உணர்விலே இங்கே பக்தர்கள் தானாக பாருங்கள் அந்த தலையெடுத்து இடதுபுறம் வலதுபுறமாக ஆடி இந்த அற்புதமான தலையெடுத்தான் பக்தன் பார்த்து வேண்டும். ஒரு தலை அசைய வேண்டும். அது 5 தலை கொண்டவன் அல்ல, பகவான் 6 தலையை கொண்டவன். அவன் 6 தலை தருபவன் என்பதால் தான் 6 தலை கொண்ட 6 மகனை படைத்தான் என்பதனால் ஆண்டோர்கள் கூறுவார்கள். ஆடி வரப்போகின்றார் பகவான். அந்த ஆட்டத்தை காண வேண்டும் என்பதற்காக வள்ளி எப்படி ஆலோலம் ஆலோலம் என்று திரைப்படத்திலே வீசினாலும் அதோ பக்த கோடிகள் தீபத்தின் அருகே தங்களது துவாலையை கொண்டு வீசிக்கொண்டிருக்கின்றனர். அது ஒரு பரபரப்பாக இருக்கின்ற ஒரு காட்சியினை பார்க்கின்ற பொழுது எங்கும் வெள்ளி முளைத்த விண்மீன் விழுந்தது என்று போல் ஒளி வெள்ளம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எல் போட்டா எண்ணெயாகி விடுமோ, எது ஆகுமோ ஆகாதோ, உள்ளுள் வாங்குகின்ற அந்த எள் எண்ணெயாகி அந்த திரியிலே எழுந்தருள் அந்த தீபத்தை காணுகின்ற நேரத்திலே அர்த்தநாரீஸ்வர பெருமான் அண்ணாமலையானே உண்ணாமலையால் உடையான தெய்வமே உள்ளத்தில் உணர்க என்பது போல் அந்த வெள்ளப்பெருக்கை கருணை வெள்ளத்தை நீர் போட்டால் நீர் தாங்குமா? நீர் தாங்காது. நீரை அடித்துவிட முடியாது என்பதனால்தான் கங்கை கொண்ட அந்த பகவான் இதோ வெளியே போந்தருள போந்தார். ஊதுகின்ற அந்த ஒளியிலே ஓடி வருகின்றனர் பக்தர்கள். அண்ணாமலையார் வெளிப்போனரப் போகின்றார். சற்று நேரத்திலே அண்ணாமலையார் ஆடுகின்ற அந்த காட்சியும் அந்த கொப்பரையிலே ஏற்றப்படுகின்ற அந்த ஒளி விளக்கும் வைகுந்த வாசலிலே காட்டப்படுகிற தீப ஒளியிலே மலை உச்சியிலே ஏறி போகிறது தீப ஒளி. தமிழகத்திலே மறைந்து ஏற்றப்படுகின்ற அந்த ஒளி விளக்கு அது துவாலையை எடுத்துக் கொண்டு வருகின்ற அந்த நேரத்திலே எப்பொழுதுமே தெய்வத்தை பார்க்கின்ற பொழுது பின்புறத்தையும் பார்க்க வேண்டும் என்பது அற்புதமான ஒரு காட்சியில் தான் தண்டையனை வெண்டையன் கிண்கினி சதங்கையும் தன்குழல் சிலம்புடன் கொஞ்சவே என்று சுவாமிகள் பாடியருளினார். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அந்த சப்பரத்திலே எழுகின்ற நேரத்திலே தீபம் வைகுந்த வாயிலே காட்டப்படுகிறது. பாருங்கள் பக்த சிரோன்மணிகளே, இந்த தீபம் தான் வாழ்வின் ஒளி, இந்த தீபம் தான் உங்கள் இல்லத்தின் ஒளி, இந்த தீபம் தான் உங்கள் வம்சத்தின் ஒளி, இந்த தீபம் தான் 21 தலைமுறைக்கு ஒரே ஒளி என்பதாக வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஓங்கி உழந்த மண்ணிலே உது கொண்டு நிற்கிறது அந்த கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபம் தான் பூர்த்தியாகின்றது நமது பக்தர்களை என்று. இதோ இதோ அருள் பாலிக்கின்றேன், அபயக்கத்தை தருகின்றேன், இலக்கணத்திலே வா 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 ஞான தப்போவனை வாவென்று அழைக்கும் மலை என்பதாக இதோ ஆடுகிறான் ஆடுகிறான் அருணாச்சலம் வந்தான் அண்ணாமலையார். தீபவொளி ஏற்றப்பட்டு பஞ்ச மூட்டங்களுக்கும் சிவாச்சாரிய குலபூஷணங்கள் செய்கின்ற நேரத்திலே இதோ பார்த்துக் கொண்டே இருங்கள். மெல்ல ஆடுகின்றான் என்று நினைக்காதீர்கள். சொல்லில் சுவை, அவன் சுவையே அந்த ஆற்றத்தில் தான் இருக்கிறது. எங்கும் தீபமும் பஞ்ச பூதங்களும் வந்து கொண்டிருக்கிறது. பின்னால் திரும்பி பார்க்கப்படுகின்றான், திரும்புகின்றான் பெருமான். இதோ தீபாவளி ஜோதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சி பார்க்கும் பொழுது மலையில் எரியவில்லை, வானத்தின் மேலே எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் போன்ற ஒரு அருமையான காட்சி. என் ஜோதி எங்கும் மறுத்து ஜோதி 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 என்ற விலையிலே இப்போது மெல்ல திரும்புகிறான் அண்ணாமலையான். அண்ணாமலையார் திரும்பி எல்லோரையும் என் திசைகளையும் பார்க்கின்றான். இதோ ஜோதி ஒளி எரிகின்ற அந்த காட்சி மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். மலை மீது எரிவது போலவா எரிகின்றது. அந்த இறைவனின் கருணையினால் அது தனிப்பட்ட ஜோதியாக இங்கே திருவண்ணாமலையிலே ஒரு மகர ஜோதியாக மகா ஜோதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கும் ஒளி விளக்கு பாய்ச்சிக் கொண்டிருக்கிறது. ஆடுகிறார் என்று சொல்லி கவிமாமணி மதிவண்ணன் அவர்கள் ஒரு படப்பட படப்பட படப்படப்பட சட 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 என்ற ஒரு பாசுரம் மூலம் தன் உரையை ஆரம்பிக்கிறார். அற்புதமான காட்சியை கண்டீர்கள். உலகெங்கும் காட்சி செய்கிற அம்பலவாணருடைய திரு காட்சியை கண்டீர்கள். அர்த்தநாரீஸ்வரர் ஆடி வந்தார். மலை மீது அற்புதமான தீபம் எரிகிறதப்பா. எங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலம் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நெறி உண்டு, நிலையும் உண்டு, ஊர் உண்டு, பேருண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடை உண்டு, கொடையும் உண்டு, உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு, தாக்க ஒரு முலம் உண்டு, வளமும் உண்டு,
அறிவுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. பெருமானே, உங்களுடைய திருவடி தியானம் அரோகரா மலை மீது தீபத்தை பாருங்கள். அன்பர்களே, இல்லத்திலிருந்தே அற்புதமான இனிய ஜோதியை காணுங்கள். உங்கள் வீட்டிலே விளக்கேற்றப்பட்டது, திருவண்ணாமலையிலே விளக்கேற்றப்பட்டதல்ல, தொலைக்காட்சி மூலம் உங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒளியேற்றப்பட்டதப்பா. அரிய அற்புதமான விளக்கு விளக்குகிற வீடு. வேற அன்பர்களே, பொதுவாக நம்ம அன்பர்கள் கேட்பார்கள், உங்க வீட்டுல என்ன விசேஷம், கல்யாணமா கார்த்திகையா என்று கேட்பார்கள். அப்பொழுது சிந்தித்து பாருங்கள், கல்யாணத்திற்கு நிகரானது கார்த்திகை என பேரன்பர்களே, அற்புதமான முறையிலே சேருவாரோடு பார்வதி மிகச் சிறந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், கைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதரும் கழும வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, பெண்ணின் நல்லாவோடு அம்மாவோடு அற்புதமான ஆட்சி புரிகிறாரப்பா. அப்ப சிவபெருமானுடைய சீர்த்தி, அவருடைய நேர்த்தி, அவருடைய கீர்த்தி எல்லாவற்றையும் பூர்த்தியாக விளங்குகிறோம். இங்கே இருக்கிற சிவலிங்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? பிரம்மமுராரி சுராட்சிதலிங்கம், நிர்மல பாஷிர சோபிதலிங்கம், ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம், பிரமாமி சதா சிவலிங்கம். இந்த லிங்கத்தை பூஜிப்பதற்கு பூ வேண்டுமா? தேவையில்லை. ஏக வில்வம் சிறப்பணம், ஒரு இலையை போடப்பா. யாவர்க்குமா இறைவர் கொடு பச்சிலை. ஆகவே இலை மிக மகிமை மிக்கது. அந்த இலையை போட்டாலே செல்வம் வருவப்பா. செல்வம் செல்வம்னா. ஆகவே இரு இலைக்கு இணை இலை. ஆகவே இந்த 2 இலையை போட்டா போறோம். நீங்க சிவபெருமானை சிந்தித்து இலை போட்டா அவர் உங்கள் வாழ்விலே இலை, எல்லாம் எந்த துன்பமும் இலையப்பா.